அன்னைக்கு நான் உங்களை காப்பாத்தினதை மறக்காம தானே இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இவ்ளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்றீங்க. இடையில எவ்ளோ காலம் ஓடி இருந்தாலும் இன்னும் நீங்க பழச மறக்காம இருக்கீங்கல்ல. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த நல்ல குணம் தான். உண்மையிலேயே இவளுக்கு உடம்பு சரியில்லையா இல்லைன்னா நடிக்கிறாளா? என்ன அன்பு, ஏதோ யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, போலாம். தண்ணியாவது குடிமா. வேணா அத்தை. குடிமா, சொன்னா கேளு. என்னாச்சு ராஜமாதா? அண்ணி வேற சோகமா இருக்காங்க. நீங்க ஒரு கொலவெறியோட தெரியுறீங்களே. ஊருக்குன்னு உங்க மேல பட்டு உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது முட்டிக்கிச்சா? டேய், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அடுத்தவங்க மூடு தெரியாம இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறத எப்பதான் நிறுத்துவ? சாரி பெரியம்மா. நீ டென்ஷன் ஆகுற மாதிரி உனக்கு ஒரு நாள் வரும்ல, அப்ப நான் உன்னை கிண்டல் அடிக்கிறேன். உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு. ஐயோ ராஜமாதா, தெரியாதனமா பழக்க தோசத்துல வாய விட்டேன். அதுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் சாபம் விட்டு என்ன பயமுறுத்தாதீங்க. இப்ப சீரியஸா கேக்குறேன், என்னதான் ஆச்சு சொல்லுங்க. எங்கடா அவன்? அவன் எவன்? கண்மணி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ உன்கிட்ட வேற யார பத்தி கேட்பேன்? ஓ, அன்பண்ணனா? அவனை இன்னைக்கு ஃபுல்லா நான் பார்க்கவே இல்லையே. நான் வேற வேலையா ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஏன் பெரியம்மா, என்னாச்சு?